ஹாய் மக்களே, வணக்கம். என்னோடய பெயர் விமல்ராஜ். நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கேன், பர்சனல் ட்ரைனர். ஸோ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பூர்வீகம் தமிழ்நாடு, ஆம்பூர். நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தடவை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கெல்லாம் பெஸ்ட் மோட்டிவேஷன் அண்டு ஃபிட்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்வேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக நான் வீடியோஸ் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட உதவி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நான் ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டேன். என்னோடய ஜிம் திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பேக்கில். ஜிம்மில் சந்திக்கலாம். ஒரு வழியாக ஜிம்முக்கு வந்து ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன் ப்ராப்பராக. இதுதான் என்னோடய ஷூஸ். ஸோ இதை முடிச்சுட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னர் தைஸ், உங்களோட லோயர் பாடி ட்ரைனிங் தான். ஆக்சுவலி உங்களோட லோயர் பாடி ட்ரைனிங் பண்ணணுன்னா ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணுங்க. இதுதான் என்னோடய லோயர் பாடி ட்ரைனிங். இன்றைக்கி நான் வந்து ஒரு பவர் லிஃப்டிங் ட்ரைனிங் பண்ணுறேன். இந்த பவர் லிஃப்டிங் ட்ரைனிங்கை நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் பாடி பில்டிங் 6 இயர்ஸ் பண்ணேன். பட் அது எனக்கு சரியாக செட் ஆகலைன்றதை விட கொஞ்சம் மணி ரிலேட்டடாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. காசு பற்றாக்குறை. இன்னொன்று, பாடி பில்டிங் வந்து ஹெல்தி ஸ்போர்ட் இல்லை. அது எப்போ நான் ரியலைஸ் பண்ணனோ அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் பாடி பில்டிங்கெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லலை, பட்டு பண்ணிங்கன்னா அது ஹெல்தி ஸ்போர்ட் இல்லைன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும் 100%. ஸோ அது இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபிட்னஸில் பெஸ்ட் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம், நல்ல சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெயினர் ஆகலாம். அதனால் அதிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் பாடி பில்டிங், பவர் லிஃப்டிங் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு அது இல்லை. பட் என்னோடய பேஷன், அதனால் நான் பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லோயர் பாடி ட்ரைனிங்னால நான் வந்து ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணுறேன். ஸோ இது கேட் அண்ட் கவ் வார்ம் அப். இன்னர் தை வார்ம் அப் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க, அது முடிச்சுட்டு கேட் அண்ட் கவ் வார்ம் அப். எனக்கு லோயர் பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால நான் ரெகுலராக இந்த வார்ம் அப் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த லோயர் பேக்கு ரெக்கவரி ஆகும்னு சொல்ல மாட்டேன், பட் உங்களோட இன்ஃபர்மேஷனை பொறுத்த இது தான் அது. பட்டு வார்ம் அப் வந்து கம்பல்சரி பண்ணணும். எக்ஸசைஸ் முன்னாடி எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வார்ம் அப் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட பெஸ்ட்டு இன்ஜுரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு இது வந்து கோப்ராண்ட் சைல்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் பண்ணணும். இது வந்து மல்டிபிள் ஜாயின்ட்ஸ் வார்ம் அப் ஆகும் உங்களுக்கு. இது பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வார்ம் அப்பெல்லாம் பெஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சேஞ்சஸை பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த வார்ம் அப் பேர் வந்து 90/90 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆங்கிள் டைரக்ஷனில் நீங்கள் 2 பக்கமும் வைப்பர் பண்ணணும் ப்ராப்பராக, ஸ்லோவாக. 2 பக்கம் நீ டச் ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் வார்ம் அப் ஃபினிஷிங் வரும். ஸோ இந்த வார்ம் அப் பண்ணிங்கன்னா உங்களோட 2 தைஸும் ப்ராப்பராக வார்ம் அப் ஆகும். இன்னொன்று, ஃப்ளெக்சிபிளாக போட்டுக்கோங்க ட்ரெஸ்ஸு. அப்போ தான் உங்களுக்கு வார்ம் அப் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். இன்னொன்று, இந்த நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஒரு குட் ஸ்ட்ரெச்சஸ். நீங்களும் பார்க்கலாம், அந்த வீடியோவிலே தெரியுது பாருங்கள், அந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அது ப்ராப்பராக ஒரு ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் தான் இது. இதையும் பண்ணுங்கள். ஸோ லோயர் பாடி பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வார்ம் அப் பண்ணாவே உங்களுக்கு போதுமான அளவுன்னு நான் சொல்ல முடியும். இன்னும் நிறைய வார்ம் அப்ஸ் இருக்குது, பட்டு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த இது முடிச்சுட்டு நீங்கள் டோ டு டோ டச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டோ டு டோ டச் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங் தான். இது நான் கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுவேன் வார்ம். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த டெட் லிஃப்ட்டு, ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணும்போது மசில் கிராம்ப் ஆகிறது, ப்ராப்பராக மொபிலிட்டி இல்லாதனால நிறைய டைம் அவஸ்தைப்பட்டிருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னர் தை பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்ம் அப் தான். அதை முடிச்சுட்டு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரெயினர் வந்தார். அவர் பார்த்துட்டே இருந்தார்.
ஸோ இது வந்து நீ டு நீ டச், இதுவும் பண்ணுங்கள். இது பெஸ்ட் வார்ம் அப் தான் உங்களுக்கு லோயர் பாடிக்கு. நல்ல மொபிலிட்டி எக்ஸசைஸ் இது. உங்களோட பெல்விக் ஜாயின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மூவ் ஆகும். இதை டோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்குவாட் பொசிஷன் வந்து திரும்ப மேலே போகணும். இது பெஸ்ட்டு வார்ம் அப். லைக் ஹாம்ஸ்ட்ரிங், லோயர் பேக் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகும், ப்ராப்பராக வார்ம் அப் ஆகும். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இந்த ட்ரெயினர் வந்து. இஸ் வெரி குட் பர்சன். கல்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து பேசுவார். அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க ட்ரைனர்ஸ்னால் எல்லா ஜிம்லேயும். நானும் அவ்வளோதான். நான் ஒரு ஜிம்மில் ஒர்க் பண்ணேன்னா பர்சனல் ட்ரெயினர், ஜென்ரல் ட்ரெயினிங்னு பார்க்க மாட்டேன். ஒரு கமர்ஷியலாக ஒர்க் பண்ணும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ கல்ட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஜிம்முக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஜிம்முக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், ஒரு குட் பாண்டிங் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ஜிம் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நம்ம எந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக ட்ரைனிங் பண்ணிட்டு போகிறோமோ அந்த டே வந்து நல்லாவே ஃபினிஷ் ஆகுங்க. ஸோ அதனால தான் சொல்கிற வரேன். மற்றபடி ஸோ லோயர் பாடியெல்லாம் வார்ம் அப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ அப்படியே அப்பர் பாடியும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஓவராலாக பண்ணுவேன். எந்த மசில் ட்ரெயின் பண்ணாலும் ஓவரால் வார்ம் அப் பண்ணுவேன். ஸோ அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸ்டாண்டிங் மோஷனில் நின்றுட்டு உங்கள் டோ டச் பண்ணி வேல்றது, அதாவது டெட் லிஃப்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில். ஸோ இதுவும் நான் பெஸ்ட் வார்ம் அப்னு சொல்லுவேன். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட் மார்னிங் வார்ம் அப்னு சொல்லுவாங்க. இதுவும் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 வார்ம் அப்ஸ் ப்ராப்பராக ஒரு 10 to 15 minutes. நான் அதிகமாக பண்ணல, பட்டு உங்களுக்கு சுருக்கமாக இந்த வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் ஒரு 7 to 8 minutes தாங்க காமிச்சிருக்கேன், அதிகமாக காமிக்கல. ஒன் மோர் திங், நீங்கள் வாட்டர் இன்டேக்கை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதாவது மினிமம் ஜென்ரலாக 3 to 4 liter வச்சுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்குவாட்ஸ், அதாவது ஃபுல் பாடி வெயிட் ஸ்குவாட், இது கொஞ்சம் பெஸ்ட் வார்ம் அப்னு சொல்லலாம். ஓவராலாக உங்கள் ஓவரால் லோயர் பாடி ஆக்டிவ் ஆகும். உங்களோட கோர், குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் ஓவராலாக ஃபங்க்ஷன் ஆகும், ப்ராப்பராக இருக்கும். ஜஸ்ட் இன்னர் ஸ்குவாட் மாதிரி பண்ணேன். இது முடிச்சுட்டு ப்ராப்பராக லேட்ரல் பொசிஷனில் லெக் ரேசஸ் பண்ணேன். லேட்ரலும் பண்ணணுங்க கண்டிப்பாக. நீங்கள் லெக் ஒர்க் அவுட்டாக வந்தாவே உங்களோட மல்டி டைரெக்ஷனில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 4 direction, எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷனு, லேட்ரல் பொசிஷன் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வார்ம் அப் நடக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எம்டி பார்பலில் ஸ்குவாட் பண்ணேன். ஸ்குவாட் ரேக் வந்து ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு. மெயினாக பார்பல் வந்து உங்களோட செஸ்ட் லெவலில் வச்சுக்கணுங்க. உங்கள் செஸ்ட் லெவல் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எம்டி பார்பல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே ஓவர் வெயிட்டு எடுக்கக்கூடாது. 20 kg எம்டி பார்பல். இது வந்து நான் எப்போயுமே ஓவராலாக எந்த அளவுக்கு வெயிட் எடுத்தாலும் நான் பிகினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் டெய்லி. அதாவது நான் லெக் ட்ரெயின் பண்ணுறப்போலாம் அதாவது லோ பார்பல், அதாவது 20 kg பார்பல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா இன்னும் சின்ன பார்பல்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்குவாட்ஸ் வந்து நான் ஒரு கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வார்ம் அப் கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதில்ல அதிகமாக. ஸோ வார்ம் அப் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் அப்படியே ஃபார்மு, போஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் வார்ம் அப் செட்டில். அதனால தான் மெயினாக பண்ணுறது. சும்மா ஸ்குவாட்ஸ் பண்ணாமல் எழுந்துச்சுமான்னு இருக்காமல் ஃபோக்கஸ்டாக டவுன் போய் வரணும். அதாவது எந்த அளவுக்கு செஸ்ட் ஃபார்வர்டு இருக்கணும், எந்த அளவுக்கு ரிட்ராக்ட் பண்ணணும் உங்களோட எல்போஸு, இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குங்க. பார்த்துட்டே இருங்க. நான் வந்து வித் வெயிட்டட் ஸ்குவாட் பண்ணுவேன். எம்டி பார்பலில் முடித்த உடனே நான் 2 பக்கம் 20 kg பிளேட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது. பிகாஸ் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனானன்றதுனால நான் அந்தளவுக்கு வெயிட்லேருந்து கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த பெல்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எங்கேருந்து பெல்ட்டு போட்டுக்கணும்னு தோணுதோ போட்டுக்கலாம். அதாவது லோ வெயிட்டுக்கு அவசியம் இல்லை தான். பட் எனக்கு லோயர் இன்ஜுரி, L4, L5 டிஸ்க் இன்ஜுரி இருக்கிறதுனால
நான் வந்து காமனாகவே பெல்ட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும், வேறு எதுவும் இல்லை. பெல்ட் இல்லாமல் கூட பண்ணலாம், போஸ்டருக்கு உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். பட் நம்ம இதுவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால பெல்ட் யூஸ் பண்ணுறோங்க. நீங்களும் ஓவர் வெயிட் ஆகிறப்போ உங்கள் பெல்ட் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் சேஃப்டி. இன்ஜுரி ஒன்ஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப உங்கள் லைஃபு நேச்சுரலாக இருக்காது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அது தெரிய வேண்டியது இருக்கும், தலைவலியாக இருக்கும். அதான் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, வித் வெயிட்டடில் எப்படி இருக்குது, வித்தவுட் வெயிட்டடில் எப்படி பண்ணணுன்ட்டு கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்குவாட்ஸ் செஷன் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டெப்த் போகிறேன், உங்களோட ஹிப் வந்து நீ பிலோ வருதா அதை பார்த்துக்கணும். ஸோ நான் கொஞ்சம் கண்டிஷனாக ஸ்லோவாக பண்ணுவேன், அதுவே பாருங்கள். ஏன்னா பவர் லிஃப்டிங்கில் வந்து ரொம்ப டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணணும். சும்மா பாடி பில்டிங் ட்ரைனிங் வேறு, பவர் லிஃப்டிங் ட்ரைனிங் வேறு, ஃபிட்னஸ் ட்ரைனிங் வேறு. ப்ராப்பராக பண்ணுங்கள். ஃபிட்னஸ்க்கும் நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பவர் லிஃப்டிங் அதுக்கும். இதுதான் என்னோடய பவர் லிஃப்டிங் காஸ்டியூம். இதை போட்டுட்டு ட்ரெயின் பண்ணால் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்குது. நம்மளோட ட்ரைனிங் இன்டென்சிட்டி நல்லாவே புஷ் பண்ணலாம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ் மேலே தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்றது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஒரு டிசிப்ளின், இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் பேசிஸில் வரும். நீங்கள உங்களோட இதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்லேயும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 20 kg ஈச் சைடு, லைக் 40 80 ப்ளஸ் 20 பார்பல் 100 kg. இது 100 kgயில் பார்பல் ஸ்குவாட். திரும்பவும் நான் வந்து இதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்ம் அப் செட்டு மாதிரி தான். ஃபைனலாக என்னோடய டார்கெட் வெயிட்டில் வந்து நான் வந்து திரும்பவும் 3 reps அப்படி டார்கெட் பண்ணின்னு ட்ரெயின் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் இன்டென்சிட்டி இருக்கும்போது, லோடு இருக்கும்போது நம்ம 3 reps அந்த மாதிரி தான் பண்ணுறது, நம்மளோட ரிக்கவரி எல்லாம் பேஸ் பண்ணி. ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டே வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும். குட். 2 பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் அதுதான், அந்த கூலாக டவுன் போகணும், கொஞ்சம் கிரிப் ஸ்ட்ரென்த் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். லோயர் பாடியிலேருந்து புஷ் பண்ணுங்கள் மேலே வரத்துக்கு. உங்களோட அப்பர் பாடி யூஸ் பண்ணாதீங்க, லோயர் பேக்கில் வந்து ஸ்ட்ரெயின் வரும். லோயர் பாடியிலேருந்து புஷ் பண்ணி மேலே வாங்க. ரீரேக் பண்ணுறது கூட கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், பார்த்து 2 பக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ன்றதுனால அப்படியே வச்சேன். கொஞ்சம் நீங்கள் பிகினர்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக, கொஞ்ச நேரம் இந்த செட்டு முடிச்சுட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயே கரெக்டாக ஒருத்தர் வந்து நம்ம ரெகுலராக நம்மக்கிட்ட பேசுகிறவர் தான், கல்ட்டில் அவரும். ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டார். என்னன்னா ஹேண்ட் ஸ்டாண்டிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், நல்ல எக்ஸசைஸ் தான், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் எனிவே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு காமிச்சிட்டேன். அவர் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் சார் கொஞ்சம் காமிங்க அப்படின்ட்டு. என்னது இல்லை, ஷோல்டரோட ஸ்ட்ரென்த்து நல்லாவே இருக்கணும், எல்போ ஜாயின்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த்து, உங்களோட கோர் மெயினாக வந்து கோர் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். கோர் வந்து நல்லா என்கேஜ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவர் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்ச் பண்ணிட்டார், ஓவராக ஆர்ச் பண்ணதுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சமாக லோயரில் ஸ்ட்ரெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அவரே சொன்னார், ஐயோ கோச் கொஞ்சம் லோயரில் ஸ்ட்ரெயின் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும், போக போக போஸ்டர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறப்போ சரியாக போகணும்னு நானே சொல்லி அவனுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தேன். திரும்ப பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஐயோ கண்டிப்பாக பண்ணுறேன் கோச் அப்படின்னு சொன்னார் அவர். நான் பார்த்துட்டே இருக்கேன், இன்னொரு டைமும் நான் ஒரு வாட்டி சொல்லி காமிப்பேன் அவருக்கு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹெட்டு கூட ஃபார்வர்டு வச்சுக்கலாம் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ட்ரை டு அந்த வித்தவுட் வால் சப்போர்ட்டில் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணுறதா இருந்தால். திரும்ப ஒரு நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே ட்ரை பண்ணார் பெஸ்ட்டாக, அதையும் பார்த்துட்டே வாங்க. குட். ட்ரை பண்ணுற பாருங்க. கொஞ்சம் முன்னாடிக்கும் இப்போக்கும் கை கொஞ்சம் ஃபார்வர்டாக வச்சுருக்காரு, அந்த வாலை நோக்கி. முன்னாடி வாலை வந்து ஒரு 3 அடி 4 அடி தள்ளி வச்சார். என்னோட கையிலேருந்து சப்போர்ட் எடுத்து தான் பண்ணார். பட் பிஃபோர்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கார். என்னன்னா ஃபுல் பாடி வந்து அந்த வால்லையே சப்போர்ட் பண்ணிட்டார் அவர். அது அந்த அளவுக்கு சப்போர்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட வெறும் அந்த ஹீல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம்.
ஒரே ஒரு காலில் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி இந்த பாடி சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். பட்டு பிகினர்ன்றதால கொஞ்சம் பயப்பட்டார். இப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார் பாருங்க ஃபேஸில். குட். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட செஷன் வந்துச்சு. ஸோ நம்ம ரெஸ்ட் டைம் எல்லாம் முடிஞ்சு. கம்பல்சரி நீங்கள் ஓவர்லோடு 3 reps இந்த பவர் லிஃப்டிங் ட்ரைனிங் பண்ணுறப்போ மினிமம் 3 to 5 minutes ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் உங்களோட ரிக்கவரி ப்ராப்பராக ஆகி திரும்பவும் நெக்ஸ்ட்டு லோடுக்கு ரெடி ஆக முடியும். உடனே எல்லாம் நீங்கள் பவர் லிஃப்டிங்கில் பண்ண முடியாது, ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு லோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 60, அந்த பக்கம் 60, 120 + 20 140 லோடு. அடுத்தது இதுதான் பண்ணாச்சு. இந்த லோடு பண்ணுறது கூட எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, பெருசாக எதுவும் கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு மண்டேன்றதுனால இந்த செஷன் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 day 2 day ரெஸ்ட் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக ரிக்கவரி ஆயிருந்துச்சு. அதனால் ஈஸியாக புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. திரும்ப செக் பண்ணிக்கோங்க. பார்பல் வந்து உங்களோட மிட் ட்ராப்பில் ஹோல்ட் பண்ணணும். உங்களோட எல்போஸை ப்ராப்பராக லாக் பண்ணணும். பேக் சைடு கரெக்டாக க்ளோஸ் grip பிடிக்கணும். பிடிக்கிறப்போ ஓப்பன் grip பிடிக்கக்கூடாது. பிடிச்சிட்டு கான்ஃபிடண்ட்டாக ஸ்லைட்டாக வந்து உங்களோட அப்பர் பாடியை மூவ் பண்ணணும் ஃபார்வர்டில். பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பெஸ்ட்டாக ஸ்குவாட் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். உங்களோட லோயர் பாடி கொஞ்சம் டெப்த்து தேவைப்பட்டுச்சு. நான் கொஞ்சம் டெப்த்து கம்மியாக பண்ணிட்டேன், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புஷ் பண்ணுவேன் பாருங்கள். அப்படி அந்த அளவுக்கு புஷ் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எஸ், 3 reps. குட். அவ்வளோதான். 3 reps பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அடுத்ததும் திரும்ப ரெஸ்ட்டு தாங்க. திரும்ப ரெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் லோடு அதிகமாக கொஞ்சம் சாமியை நம்ம வேண்டிக்கிறது. ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. அதனால் சாமியை ப்ரேயர் பண்ணிக்குவோம் அப்பப்போ. ஆஃப்டர் செட் வந்து மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணுறது, சம்டைம் வெளியே காட்டுறது, அவ்வளோதான். அது முடிச்சிட்டேன். பார்த்துட்டே வாங்க. அடுத்தது லோட் பண்ணியாச்சு பிளேட்ஸு. அவரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான். அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தால ஸ்குவாட்டு. நம்ம வெயிட் இல்லை, கொஞ்சம் கம்மியாக வெயிட் தான் ட்ரெயின் பண்ணுறது. அவர் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாக பண்ணுறாரு. நம்ம பவர் லிஃப்டிங்காக கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறது. இது ஸ்மெல்லிங் சால்ட்டுங்க. கொஞ்சம் ஓவர்லோட் டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஸ்மெல்லிங் சால்ட் பண்ணோன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், ஹெல்ப் ஆகும் நம்மளுக்கு புஷ் பண்ணுறதுக்கு. இப்போ லோடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20, 40, 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் ஒரு 10, 70, 140 + 20 160 kgங்க. இன்னைக்கு இதுதான் என்னோட வெயிட்டு, 160 kg தான். இதையே நம்ம ப்ராப்பராக 3 செட்டு பண்ணேன் 160ல். இன்னைக்கு இந்த வீக்குக்கான லோடு இதுதான் என்னோடய ஸ்குவாட் லோடு. இது நான் கொஞ்சம் மைக்ரோ லோடாக பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் 2.5 இன்க்ரீஸ் பண்ணுவேன். பார்த்துட்டே வாங்க என்னோடய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். என்னால் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். என்னால் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காங்களோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவ்வளோதாங்க. 3 reps முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சாமியை வேண்டிட்டு இதே தான் 3 sets இதே தான் ரிப்பீட் பண்ணேன். அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் இல்லை. ஓவராலாக ஃபினிஷ் ஒரு சின்னதாக ஒரு போஸை போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான டேவை இதை முடிச்சுட்டு நான் ஆக்சசரியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கம்மிங் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன ஆக்சசரி பண்ணணும் லோயர் பாடிக்கு அப்பர் பாடிக்கு. அது ஒரு பார்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு லென்த் ஆகிடும் வீடியோ. அதனால் திரும்பவும் நான் செகண்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது தேவையில்லைங்க. அது